பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஃபோன் பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கவலையாக இருக்க பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ டைவர்ஷன் அண்ட் டைல்யூஷன் இதான் டெக்னிக் 2D. ஸோ பிள்ளைங்களை நீ ஃபோனை வாங்கி வச்சுருங்க, பிடுங்கி வச்சுருங்க அப்படின்னு யோசிக்காமல், அவங்கள ரொம்ப டாமினன்ட் பண்ணாமல், இல்லை ரொம்ப லெசிஃபேராக அவங்களுக்கு அலோவ் பண்ணாமல், நீங்கள் பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, பிள்ளைங்களுக்கு ஒரு குடும்பத்தில் உட்காந்து பேசிட்டு அவங்களுக்கு ஒரு சார்ட்டில் அவங்களவே எழுத வச்சு, இரவு தூங்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி யாருமே வீட்டில் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு பொதுவான விதியாக வீட்டில் ஆக்கிடணும். காலையில் எழுந்திரிச்சு 2 மணி நேரம் யாருமே ஃபோன் பார்க்கக்கூடாது. ஸோ இப்படி நம்ம ஒரு காமனான நார்ம்ஸ் முதல்ல தொடங்கும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், அது பயன்படுத்திடணும். அவசர கால் வந்தால் மட்டும் பேசிக்கலாம். மற்றபடி ஃபோனை தொடர்ந்து பயன்படுத்தும் பழக்கம் இரவில் மட்டும் தவிர்த்துருங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது விஷயம், பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சு அவங்க பள்ளிக்கு போயிடுறாங்க, மாலை வரைக்கும் அவங்க பள்ளியில் இருக்காங்க அப்படின்னும் போது இது டைவர்ட் ஆகிடும். இந்த மீன்வைல் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கான திறமை என்னவோ அந்த திறமையில் அவங்கள ஊக்குவிச்சு அது சார்ந்த விஷயங்களை ஃபோனில் அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதும், அது சார்ந்த செயல்கள் செய்கிறதும். அப்போ ஃபோனை ஒரு நேர்மறையாக பயன்படுத்துறது, பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது வரும்போது இது டைவர்ஷன், இது பாசிட்டிவாக டைவர்ட். இது தொடர்ந்து நடக்கும்போது ஃபோன் இருக்குது, நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன தேவையோ அதை நோக்கி பயன்படுத்துகிறேன், அது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, என்னோடய திறமையும் வளர்ந்துட்டுருக்கு. இப்படி வரும்போது இந்த சூழ்நிலையை இப்போது ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் வாட்ஸ்அப்லேயே இருக்காங்க, இன்ஸ்டாலே போஸ்ட் பண்ணுறாங்கன்றவங்கள இப்படி ஒரு சுழற்றி டைல்யூஷன் அண்ட் டைவர்ஷனில் கொண்டு வர முடிகிறது ஒரு ஃபேஸ் ஆஃப் ஒர்க். இது பேரண்ட்ஸ் அனைவரும் கொஞ்சம் மனசில் அதோட முக்கியத்துவம் புரிஞ்சு செய்யணும். இப்படி செஞ்சால் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க, அந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. இந்த பிள்ளைங்க ஃபோன்லேயே உட்காந்துட்டு வரும்போது வகுப்பறையில் அவங்களால கவனிக்கவே முடியல. அவங்க கவனித்தாலும் அவங்க காது கேட்குது, ஆனால் கான்செப்ட் கேட்கலை. அவங்க கான்செப்டே உள்ளே போக மாட்டேது. ஆசிரியர்கள் ரொம்ப திணறாங்க. இந்த பாடம் அவங்களுக்கு முழுமையாக புரியுதானா? இல்லவே இல்லை. இந்த சவாலை நம்ம முறியடிக்கலைன்னா உங்கள் பிள்ளைங்க படித்து பாஸ் பண்ணி வெளியில் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் வருவாங்க. வெறும் மார்க்கு ஓரளவு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க நாலேஜபிள் சில்ட்ரனாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த சூழலை வீட்டில் உருவாக்கணும். இது நீங்கள் பெற்றோர் செஞ்சால் தான் அந்த மாணவனுக்கும் பயன், ஆசிரியர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். தயவுசெய்து இதை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சில பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கம் ரொம்ப அவங்க அடிக்ஷன் அளவு போயிட்டாங்க. இது செய்யாமல் எனக்கு இருக்கவே முடியாது, என்னை இந்த பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது, இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இதை போஸ்ட் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி பழக்கம் இருக்கவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உளவியல் அணுகுமுறை கொடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கு நீங்கள் உளவியலார் உதவி வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் பெற்றோர் இதை ஒரு கவலையாக போட்டு மனசில் அழுத்தாமல், முதல்ல பெற்றோராக இருக்கிற நீங்கள் ஃபோன் பயன்படுத்துறது ஒரு ரெகுலேட்டடாக இருக்கா, ரொம்ப அவசியமாக மட்டும் பயன்படுத்துகிறீங்களான்றது ஃபஸ்ட்டு உங்களை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நிறைய பெற்றோர்கள் நைட்டில் உட்காந்து சீரியல் ரொம்ப நேரம் பார்க்குறது, ஃபோன்லேயே நைட்டில் நாவல்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்கிற பெற்றோர்களை நாங்கள் பார்க்க நேரிடுது. அப்போ உங்களோட மூளைக்கும் உங்களோட உடல் நலத்துக்கும் இது ரொம்ப பெரிய சவாலாக அமைய போகுது. இது தொடர்ந்து செய்கிறது மூலமாக நரம்பியல் சார்ந்த உபாதைகள், நீங்கள் வயசான காலத்தில் ரொம்ப சங்கடப்படுவீங்கன்ற ஒரு கவனத்தை மனசில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதை தவிர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோன்னால் பிரச்சனை இல்லை, இந்த பழக்கத்தை சரியாக கையாளாததுனால பிரச்சனை. அதனால் இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக ஆக்காமல், ஐயோ ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தமாக போடாமல், இந்த பிள்ளைங்களுக்கு என்ன திறமை, வேறு எந்தெந்த விஷயத்துலலாம் இவங்க நல்லா பங்களிக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்களை நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உன்னால் முடியும்டா, ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தாலும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக அப்ரோச் கொடுங்க. சப்போஸ் அவங்க நெகட்டிவாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு தவறான விஷயங்களுக்கெல்லாம் ஃபோனை பயன்படுத்தி பழகி இருக்கிறாங்க, இப்படின்ற பிள்ளைங்களுக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக ஒரு உளவியல் ஆலோசனையோட கொஞ்சம் தட்டி கொடுத்து அதிலிருந்து அவங்கள ஒரு ட்ராக்கை மாற்றி ட்ரெயின் போகிற மாதிரி
அந்த ட்ராக்கை மாற்றி கொண்டு போகிறதுக்கு ஒரு சில பக்குவமான அணுகுமுறை தேவைப்படும். இந்த பக்குவமான அணுகுமுறையை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம்.